ஓம் சாந்தி. இந்த வீடியோவில் 2 முக்கியமான விஷயங்களை பற்றி இருக்கும். அதனுடைய காரணம் அப்புறம் யோகம் அதுவும் இருக்கும். முதலாவது என்ன அப்படின்னா, வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள். எதனால் வேலை கிடைக்கல, எதனால் பணம் நமக்கு தேவையான நேரத்தில் கிடைக்கல, ஒருத்தர் எதிர்பார்க்குற மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு காரணம் மற்றும் என்ன தீர்வு, அதுக்கு எப்படி யோகா பண்ணுறது, எப்படி நினைவு பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அது யோகா பண்ணுறதுக்கு மென்ட்ரி கைடன்ஸும் இருக்கும். உங்களுக்கு ஆத்மஸ்திதியே ஏற்படலை அப்படின்னா தயவு செஞ்சு ஆத்மஸ்திதியை முதல்ல நம்ம கற்றுக்கணும். ஆத்மஸ்திதி கற்றுக்கிறதுக்கு கைடன்ஸ் கிடைக்கல, தெரியலை அப்படின்னா கீழே இருக்கிற அந்த கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு பின் பண்ணியிருக்கிற கமெண்ட்டில் லிங்க் இருக்கும். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அதனுடைய யோகா பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லித்தரப்படும். இந்த பிராமண வாழ்க்கை ஒரு அர்த்தம் உள்ளதாக கண்டிப்பாக மாறும். ஓம் சாந்தி. கண்டிப்பாக அந்த யோகம் இன்றைக்கி முக்கியமாக வேலை சம்மந்தப்பட்டது, வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்க்க போகிறோம். இதில் சிலது நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, எனக்கிட்ட இப்போ ரீசெண்டாக கேட்டு 2, 3, 4 ஆத்மாக்கள் கேட்டாங்க தனிப்பட்ட முறையில். என்ன அப்படின்னா, அமௌண்ட்டால் பிரச்சனை வீட்டில், வருமானத்தால் பிரச்சனை, நீங்கள் கொஞ்சம் யோகா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டர். பிரதர்ஸே 3 பேர்கிட்ட கேட்டிருந்தாங்க. இதுக்குள்ளே இருக்கிற விஷயத்த நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க கேட்டது எல்லாமே அத்தியாவசியம், தேவை, கண்டிப்பாக தேவை. ஏன்னா ட்ராமாவில் நடிக்கிறதுக்கு அமௌண்ட்டுன்றது முக்கியம். வேலை வாய்ப்புங்கிறது ரொம்ப இப்போ தேவை தான். கரெக்டாக இல்லையா? எல்லாருக்குமே கர்ம கணக்கு வீட்டில் இருந்து யோகா பண்ணுற மாதிரி அமையாது. ஸோ ஜாபுக்கு போகிற ஆத்மாக்கள் அதுக்காகவும் தனியாக யோகா, அதுக்காகவும் ஒரு வீடியோ பண்ணணும். ஆக்சுவலாக எப்படி பவர்ஃபுல்லாக கம்மியான டைம் அவங்களுக்கு கிடைக்கிறது, யோகா பண்ணுறது கம்மியான டைம். அப்போது எப்படி அதை பண்ணுறதுன்றது தனியாக அப்லோட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை பார்ப்போம். ஸோ வேலை கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு 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 ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். யோகாவும் அதில் சில டைம் ஃபோக்கஸ் பண்ணவும் முடியாமல் போயிடும். ஸோ இதுக்காக நம்ம யோகத்தில் எப்படி உட்காந்து இந்த பிரச்சனையை நீக்கிறது, இந்த பந்தனத்தை நீக்க, இந்த ட்ரபிளை நீக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இப்போ வேலை வாய்ப்பு கிடைக்கல, பணம் கையில் நிற்கலை, தேவைங்கிறப்போ பணம் இருக்காத காரணம் என்ன அப்படின்னா, நம்ம பிகே ஆனதுக்கப்புறம் கூட ஏதோ ஒரு அமௌண்ட் ஏதோ ஒரு அமௌண்ட் யாருக்காச்சும் கொடுத்துருப்போம். அந்த அமௌண்ட் நம்மக்கிட்ட ஒரு பேரை சொல்லி அவங்க வாங்கிட்டு வேற ஒரு விஷயத்துக்கு அவங்க யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஓகேங்களா? நிறைய ஆங்கிள்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இந்த கஷ்டம் நமக்கு வர்றதுக்கு நிறையா காரணங்கள் இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்திருக்கலாம். இல்லை நம்ம தெரிஞ்சே ஏதாவது நான்வெஜ்ஜுக்கோ எதுக்கோ அந்த சாப்பாட்டுக்கோ எதுக்கோ அந்த மாதிரி ஒரு ஃபுட்டுக்கு காசு கொடுத்துருக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த 2ம் இல்லை அப்படின்னா நம்மளுடைய பாஸ்ட் கர்மா எப்படி இருந்திருக்கும்? துவாபர யுகங்கள், கலியுகங்களை நம்ம யோசிச்சு பார்க்கணும். சத்தியுக, திரேதா யுகத்தில் எத்தனை பிறவி எடுத்திருப்போம்லாம் தெரியாது. பட் துவாபர யுகத்திலிருந்து நம்ம எல்லாரும் கண்டிப்பாக 63 பிறவிகள் எடுத்திருப்போம். ஸோ அப்போ பண்ணும் பொழுது பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது தவறுகள் நடந்திருக்கும். நம்ம ஒரு பெரிய பணக்காரனா இருந்து ஏதோ ஒரு தவறுக்காக ஹெல்ப் பண்ணியிருப்போம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ இப்போ பாரதத்திலேயே ஃபர்ஸ்ட்டு பாரதத்துல தான் நிறைய பணம் குமிஞ்சு கிடந்தது. சரிங்களா? ஏன்னா சொர்க்கம் இங்க இருந்து தானே. ஸோ பாரதம் ஃபுல்லா அவ்வளோ பொன் விளைஞ்ச பூமி. எல்லா விதமான காசு, நகை, நட்டு எல்லாமே இங்க இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து போன ஆத்மாக்கள், இங்கேருந்து நிறைய குரூப் ஆஃப் மக்கள் திருடிட்டு போயிட்டாங்க. டச் பீப்பிள், ஃப்ரெஞ்சுக்காரங்க, இந்த மாதிரி நிறைய அரபுக்காரங்க, அதுக்கப்புறமேட்டு தான் பிரிட்டிஷர்ஸ் வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்குள்ள நம்ம பிறவி எடுத்திருக்கலாம். சரிங்களா? நம்ம திருடி இருக்க மாட்டோம். ஆனால் ஜஸ்ட் அங்கே இருந்து ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணியிருந்திருக்கலாம். ஏன் இதெல்லாம் யோசிக்கணும் அப்படின்னா, ராஜயோகத்தை நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணி யோசிச்சு பார்க்கணும். அப்போதான் நம்மளுக்கு சில விஷயங்கள் புரிய வரும். ஸோ இந்த மாதிரி பாரத நாட்டில் இருந்து திருடிட்டு போனது நம்ம பெருசா தப்பு பண்ணியிருக்க மாட்டோம். பட் ஜஸ்ட் அந்த வீட்ல இப்போ தப்பு பண்றவங்க ஒரு வீட்ல இருந்தாலும் அதுவும் நம்மள பாதிக்கும்ல. அந்த மாதிரி ஒரு கணக்கு வழக்கு கடைசி பிறவியில நம்மள தாக்கக்கூடியதா இருக்கும். அதனால அதே பாரதத்துல இப்போ பணத்துக்காக ஒரு தேவை, யாரையோ ஒருத்தர் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் கூட நம்மளுக்கு அமையறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த 3 ஆங்கிள்ஸையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒரு ஆத்மா ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, எங்க வீட்லயும் பணத்தால பிரச்சனை. அப்போ நான் கேட்டேன், நீங்க யாருக்காச்சும் காசு எதுக்காவது குடுத்தீங்களா? அப்படின்னு கேட்டேன். ஆமா, என்கிட்ட கேட்குறவங்க ஹெல்ப்புன்னு கேட்டாங்க. அதனால நான் கேட்கும்போதெல்லாம் குடுத்துட்டேன். கூட வேலை பார்க்குறவங்க. அவங்க ரொம்ப பெரிய வேலை இல்ல, கம்மியான வேலை தான். சின்ன வேலை தான் பார்க்குறாங்க. டெய்லி டெய்லி வேலை பார்த்தா சம்பளம் கிடைக்கிற மாரி ஒரு வேலை பார்த்தாங்க. அப்போ சொல்லியிருந்தாங்க, ஆனா நான் குடுத்துட்டேன். ஒரு 1 இயர், 2 இயர்ஸ்க்கு முன்னாடி. அதனால இப்போ ரொம்ப
ஆமா சிஸ்டர் கரெக்ட்டு தான் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் சொல்றேன். ஸோ இவ்ளோ விஷயங்கள் இருக்கு. நம்ம பணம் குடுத்த விஷயங்கள்ல இருக்கு. ஸோ அதனால தான் வந்து எனக்கு இப்போ இல்ல போல அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால இப்போ நம்ம அதுலேருந்து வெளிய வர்றதுக்கு எப்படி யோகா பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து மன்னிப்பு கேட்கணும். நான் எந்த தப்பு இப்போ நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் கரெக்ட்டா இருக்கேன். நான் எந்த தப்பும் பண்ணலையே. அப்புறம் ஏன் எனக்கு வேலை வாய்ப்புகளோ, இல்ல ஒரு பண விஷயம் தேவைங்கிற டைம்ல நம்மளுக்கு பணம் இல்லையோ, அது அது நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அப்போ நான் இந்த மாரி யோகா தான் பண்ணேன். அத வந்து உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? நல்ல ரிசல்ட் குடுத்துச்சு. ஸோ தேவையான டைம்ல நமக்கு பணம் இல்லாதப்போ, நம்மளுடைய ஆ 3 காலத்தையும் யோசிச்சு பார்க்கணும். இதுதான் திரிகாலதரிசிய நம்ம யோசிச்சு, இப்ப நான் சொன்ன மாதிரி நம்ம யோசிச்சுட்டு, நம்மளுடைய அகங்காரத்த விட்டுட்டு நம்ம மன்னிப்பு கேட்கணும். சிவத்தந்தைய யோசிச்சு, அதுக்கப்புறமேட்டு மத்த ஆத்மாக்கள யோசிச்சு, சரி மன்னிப்பு கேட்கணும் நம்ம. யாருக்கோ நான் வந்து அ நீங்க பாவகர்மம் செய்றதுக்கு நான் உதவியா இருந்துட்டேன். அதுக்கு மன்னிச்சிடுங்க. சிவத்தந்தை கிட்ட ஞானம் வந்ததுக்கு அப்புறமும், நான் பணத்த இந்த மாரி தெரியாம செலவு பண்ணிட்டேன். தவறா எதுக்கோ ஒரு ஒரு விஷயத்துக்கு செலவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இந்த தவறு நடக்காம நான் பார்த்துக்கிறேன். அப்படின்னு கன்டினியூவா ஒரு 21 நாள் யோகா பண்ணி பாருங்க. கண்டிப்பா சேஞ்சஸ் நடக்கும். சரிங்களா? இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சில பேருக்கு வந்து தெரியும். இதனால தான் நம்ம இப்போ இப்படி இருக்கோம் அப்படின்னு. இன்னொரு ஒரு சீனியர் பிரதர் எப்படின்னா, அவருக்கு வந்து பணம் சம்மந்தப்பட்டது அவர் ரொம்ப பணம் இல்லாத டைம் என்கிட்ட சொல்லியிருந்தாரு. அ எனக்கு தெரியும் சிஸ்டர் என்னோட பாஸ்ட் கர்மாவால தான் இந்த பிறவியிலேயே பாஸ்ட் கர்மால தான் நான் இந்த மாரி அனுபவிக்கிறேன் அப்படின்னு அவரே சொல்றாரு. ஆனாலும் அதுக்கேத்த அந்த யோகா ஒரு வேள பண்ணாம இருந்தாரு பாருங்க. அவர் சரீரம் விட்டுட்டாரு. கொஞ்சம் ஏஜ்டு தான். சரீரம் விட்டுட்டாரு. ஸோ, நம்ம அந்த மாதிரி ஒரு கில்ட் ஃபீலிங்லயும் சிக்கிக்க கூடாது. சரி இதுக்கு இதுக்கு முன்னாடி இந்த தப்பு நடந்துடுச்சா? இப்ப நான் என்ன பண்ணணும்? வைராக்கியத்தோட இதுக்கப்புறம் நான் பண்ண மாட்டேன். அப்படின்ற ஒரு சக்திய நம்ம குடுக்கணும். அந்த வைராக்கியம், அந்த காமா வேவ்ஸ் சரிங்களா? அந்த பண்ணிட்டு அந்த கில்ட் ஃபீலிங்லயே இருக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு, நம்ம காமாங்கிற அந்த அதிர்வலையவே அதுக்குள்ள போகல அப்படின்னு அர்த்தம். சயின்டிஃபிக்கா சொல்லணும்னா. சரிங்களா? ஸோ அந்த ஒரு வைராக்கியத்த நம்ம எடுப்பணும். இதுக்கப்புறம் நான் தவறா பண்ண மாட்டேன். யாருக்கும் தெரியாம பணம் குடுக்கறது, இல்ல அ தெரியாம நான்வெஜ்ஜுக்கு அந்த மாரி பணம் குடுக்கறது, ஏதோ ஒண்ணு. பாஸ்ட் கர்மால இருந்திருக்கலாம். நான் இதுக்கப்புறம் பண்ண மாட்டேங்கிற ஒரு வைராக்கியத்த எழுப்பிட்டு, நம்ம வந்து மன்னிப்பும் கேட்கணும். நம்மளுடைய அந்த அகங்காரத்தையும் விட்டுட்டு. சரிங்களா? அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்போம். எல்லாருமே. மன்னிப்பு கேட்டு இதுக்கு முன்னாடி பணம் விஷயத்துல ஏன்னா எல்லா பொக்கிஷத்துக்கும் சொந்தக்காரர் அவரு தான். 100 கோடி இருக்கிற ஆத்மாக்களும் உலகத்துல இருக்கிறாங்க. காசே இல்லாம இருக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கும் அப்பப்போ வருது. அதுக்கும் எல்லா பொக்கிஷத்துக்கும் சொந்தக்காரர் அவர்தான் சிவத்தந்தை. அதனால அவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டுட்டு, ஒரு புதுசா ஒரு ஒரு வைராக்கியத்த உருவாக்கி, நம்ம வந்து நடந்துக்கும் பொழுது, இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயம், அப்புறம் இந்த வேலைகள் இல்ல அப்படிங்கிற விஷயம் தீரும். வேலைகள் இல்ல அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இந்த யோகா பண்ண பண்ண என்ன வரும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த வேலைக்கு தேவையான ஸ்கில் என்னவோ, அது யாராவது ஒருத்தவங்க சொல்லி தர மாரி ஒரு சிச்சுவேஷன் கண்டிப்பா அமையும். சரிங்களா? அதுக்கேத்த சிச்சுவேஷன் அமையும். அதுக்கேத்த மாதிரி வாய்ப்புகள் கண்டிப்பா வந்து சேரும். மனசார மன்னிப்பு கேட்டுட்டு, இதுக்கப்புறம் தவற செய்ய மாட்டேன் அப்படின்னு 21 நாள் ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறமேட்டு கண்டிப்பா அதுக்கேத்த ஸ்கில்ஸ் ஏன்னா அதுக்கேத்த ஸ்கில் இல்லன்னா வேலைகள் எந்த வேலையும் கிடைக்காது. கரெக்ட்டா? அதுவும் முக்கியம். லாஜிக்காவும் நம்ம சில விஷயத்த யோசிக்கணும். லாஜிக்கா ஸ்கில்ஸ் யாராவது ஒருத்தங்க கேட்டு, எப்பயோ ஏதோ ஒண்ணு கேட்டிருப்பாங்க. நம்ம சொல்லி தராம விட்டுருப்போம். ஏதோ ஒரு பிறவியில. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிறவிகள்ல. அப்ப ரொம்ப திறமைசாலியா இருந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிக் குடுக்காம விட்டுருப்போம். இப்ப நம்ம அந்த ஸ்கில் இல்லாததுனால, ஆ ரிஜெக்ட் ஆகலாம் அந்த வேலைகள்ல. ஸோ, அதுக்காகவும் நம்ம மன்னிப்பு கேட்டுட்டோம் அப்டின்னா, தானா வாய்ப்புகள் வரும். தானா வாய்ப்புகள் வந்து வந்து மன்னிக்கப்பட்டுட்டோம் அப்டின்னா, அந்த ஆத்மாவுடைய ஆழ்மனம் சாந்தி அடைஞ்சிருச்சு. சரிங்களா? அப்ப நம்மளுக்கு வாய்ப்பு வந்து ஆட்டோமேட்டிக்கா வேலைகள் கிடைக்கும். ஆ அப்பப்போ தேவையான பணம் கிடைச்சிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இப்படிதான் சில ஆத்மாக்களுக்கு பணம் கிடைக்குது. பிகேஸா இருந்தாலும். அந்த மன்னிப்புங்கிறத அவங்க கேட்டுர்றாங்க. நம்மளும் இப்ப கேட்க போறோம். ஸோ இதுக்கு பின்னணி இவ்ளோ விஷயங்கள் இருக்கு. அத மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம 21 நாள் ஒரு 1/2 அன் ஹவர், 1 ஹவர் டெய்லி இதுக்காக உட்கார்ந்து யோகா பண்ணுங்க. ஓம் சாந்தி. ஆத்மாவாகிய நான் எனது ஆழ் மனதிலிருந்து நான் எனது இறைவனின் பொக்கிஷங்களை தவறாக பயன்படுத்தியதற்கும், தவறாக
பயன்படுத்துவதற்கு உதவியாக இருந்ததற்கும் மன்னிப்புகளை கேட்டுக்கொள்கிறேன். இப்பிறவியில் நான் செய்தது பெரும் தவறு. இனி அந்த தவறுகள் நிச்சயமாக நடக்காது. அது நான் உறுதியாகச் சொல்கிறேன். முப்பிறவிகளிலும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பல ஆத்மாக்களை ஏமாற்றியதற்கு தெரிந்தோ தெரியாமலோ உதவிகரமாக இருந்திருப்பேன். இல்லையென்றால் அப்படி தவறாக வந்த பணத்தில் வாழ்ந்திருப்பேன். இதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்காக மனதார மன்னிப்புகளை கேட்டுக்கொள்கிறேன். சிவதந்தையே, தர்மராஜரே, எனது தவறுகளை இப்பொழுதுதான் யதார்த்தமாக உண்மையாக அகங்காரம் இல்லாமல் உணர்கிறேன். என்னை மன்னித்து விடுங்கள் ஆத்மாக்களே மற்றும் தர்மராஜரே, மன்னித்து விடுங்கள். முற்பிறவிகளிலோ இப்பிறவியிலோ எனக்கு தெரிந்த திறமைகளை பகிராமல் போனதற்கும் என்னை விட இவர் வளர்ந்து விடக்கூடாது என்று நினைத்தேனோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் இப்பிறவியில் இப்பொழுது உணர்கிறேன், அப்படி நான் செய்திருந்தால் மனதார மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். மன்னித்து விடுங்கள் ஆத்துமாக்களே. நீங்களும் இப்படித்தான் கவலைப்பட்டு வேதனைப்பட்டிருப்பீர்கள். மன்னித்து விடுங்கள். இனிமையான சகோதர சகோதரிய ஆத்மாக்களிடம் அப்படி நடப்பது சரியல்ல. மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். தேவைப்படும் நேரங்களில் உங்களது தேவையை புரிந்து கொள்ளாமல் எந்த பிறவியில் என்னிடம் இருந்த பொக்கிஷங்களை கொடுக்க மறுத்தேனோ அதற்கு இப்பிறவியில் மனமார்ந்த மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். மன்னித்து விடுங்கள். இனி எந்த தவறுகள் நடக்கவே நடக்காது. ஆழ் மனதிலிருந்து ஆத்மாக்கள் உங்கள் அனைவருக்கும் சுகம்,
சாந்தம், அன்பு, இறைவனின் ஆசீர்வாதங்கள், சிவதந்தையின் ஞானமும் கிடைக்க வரங்களை கொடுக்கின்றேன். உங்களுக்கு சுகம், சாந்தம், நல்ல அதிர்வலைகள் என்னிடமிருந்து கிடைக்க ஆத்மஸ்திதியில் இருந்து மனதார சேவைகள் செய்கிறேன். மனமார மன்னிப்புகள் கேட்டுக்கொள்கிறேன். எனது கம்பீரமான தர்மராஜரிடமும் மன்னிப்பு கேட்கிறேன். உங்களது பொக்கிஷங்களை நான் தவறாக இனி எந்த பிறவியிலும் எடுக்க மாட்டேன், கொடுக்கவும் மாட்டேன். இனிமையிலும் இனிமையான சிவதந்தை மன்னித்து விட்டார். இனிமையிலும் இனிமையான சகோதர ஆத்மாக்கள், சகோதரிய ஆத்மாக்கள் முற்பிறவிகளில் செய்ததற்கு நான் கேட்ட மன்னிப்பை ஏற்றுக்கொண்டனர். நான் கேட்ட மன்னிப்பை ஏற்று சாந்தியின் அதிர்வலைகளையும் அன்பின் அதிர்வலைகளையும் மனமாற ஏற்றுக்கொண்டனர். எனது மனம் பாரம் இல்லாமல் லேசாக இருக்கின்றது. திருப்தியாக இருக்கின்றது. பொக்கிஷங்களுக்கெல்லாம் பொக்கிஷம் ஈஸ்வரன் சிவத்தந்தையே என்னோடு இருக்கிறார். மற்ற பொக்கிஷங்கள் எல்லாம் தானாக வந்து சேரும் என்ற நம்பிக்கை யதார்த்தமான முறையில் வந்துவிட்டது. தர்மராஜரும் மனம் இறங்கிவிட்டார். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. சிவதந்தையோட மேகங்களுக்கு இடையில பறந்துகிட்டு இருக்கோம் சிவபாபா கூட. உண்மையாகவே இறைவன் வந்துட்டார். சிவதந்தை இறைவன் வந்தா என்னென்ன நம்ம அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறோமோ அனுபவிக்கிறதுக்கு இந்த சங்கம யுகம் மட்டும்தான். சரிங்களா? அது இதுக்கு முன்னாடி இருந்தவங்க இந்த மாதிரி அனுபவிச்சிருக்கலாம், இல்லாம போகலாம். ஆனா நம்ம ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா கடைசி அந்த இந்த கலியுகம் முடிகிற கடைசி சொர்க்கம் ஸ்தாபிக்க போடுற இந்த லாஸ்ட் டைம் நம்ம லேட்டு தான். நம்ம பீரியட் ஆஃப் டைம் அப்ப என்ன சொன்னாங்க, நீங்க லேட்டா தான் வந்திருக்கீங்க, ஆனா நீங்க டூ லேட் கிடையாது. டூ லேட் போர்டு போட்டுட்டுச்சானா புருஷார்த்தம் பண்ற நேரம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? நம்ம லேட். ஆனா நம்மளுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, நம்மளுக்கு எதுவுமே ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. எதுவுமே ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம அதுக்கப்புறமா புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப ஃபாஸ்டா தெரிய வந்துடும். ஏன்னா ஆல்ரெடி
இந்த ஞானத்தை வந்து நல்லா கடிஞ்சு நிறைய ஆத்மாக்கள் வச்சிருப்பாங்க இல்லையா. நம்ம அதை யூஸ் பண்ணி அதை சந்தோஷப்பட்டா போதும். அதை வச்சு நம்ம ஆத்மஸ்திதியில இருந்து அனுபவங்கள் அடைஞ்சிக்கிட்டே இருந்தா சந்தோஷம் பெருகிட்டே இருக்கும். சரிங்களா? அதனால இப்போ நம்ம எவ்வளோ அனுபவம் பண்ண முடியுமோ அவ்வளோ சந்தோஷமா அனுபவம் பண்ணிக்கணும். இது வந்து குப்தமான அனுபவம். யார்கிட்டயும் போயிட்டு ரொம்ப பெருசா சொல்லணும், நம்ம ஒருத்தவங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணி சொல்லணும் அப்படின்லாம் கிடையாது. உள்நோக்கு முகத்துல ஆத்மஸ்திதியில யோகத்துல இருந்து அந்த தியான நிலையில இருந்து வர அனுபவம் சந்தோஷம். உண்மையாவே வெளி உலகத்துல இருக்கிறவங்களுக்கு யோகத்துல இருக்கிற ஆத்மஸ்திதி, அது ஐ மீன் ஆத்மஸ்திதி அவங்களுக்கு தெரியாது. மெடிடேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து சந்தோஷம் அதெல்லாம் இது தெரியாது. சந்தோஷமே இருக்காது, அமைதி மட்டும்தான் இருக்கும். அதுவுமே அவங்களோட எண்ணம் இல்லாத நிலையே முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. எண்ணங்கள் இல்லாத நிலைன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. சரிங்களா? அது அவங்களுக்கு தெரியும், அது அவங்களுக்கு புரியல. அப்பா என்ன சொல்லுவாங்க, ஒரே ஒரு ஒருவரின் நினைவுல இருங்க, ஏக்கர ஸ்திதியில இருக்க. ஒரே ஒரு எண்ணத்தை நம்ம கொண்டு வர முடியும். ரொம்ப கம்மியான எண்ணங்கள், ஒரே ஒரு சீரான எண்ணத்தை கொண்டு வர முடியும். அதுதான் பண்ண முடியும். சத்தியுக திரேதாயுகத்திலையும் நம்ம அப்படிதான் வாழ்ந்தோம். சரிங்களா? இப்பயும் நம்ம அதை தான் பண்றோம். அதனால இப்போ இருக்கிற அந்த ஆத்மஸ்திதி அந்த ஒரு 10 நிமிஷமா இருந்தாலும் அனுபவத்தோட பண்ண போறோம், சந்தோஷத்தை அடைய போறோம். ராஜயோகிகளால மட்டும்தான் ஆத்மஸ்திதி இந்த தியானம்னு ஒண்ணுத்துல உட்காந்து மகிழ்ச்சி அடைய முடியும், திருப்தி அடைய முடியும். வேற எந்த மெடிடேஷனும் இப்படி பண்ணவே முடியாது. சரிங்களா? இது யாருக்காவது எக்ஸ்பிளைன் பண்ணணும்னாலும் இந்த மாதிரி சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ மனக்கண்ணால பாருங்க, அழகான மேகங்கள் இருக்கு. எப்பயுமே நம்ம பரந்தாமத்தை போய் தானே ஆத்மஸ்திதி. பரந்தாமம் அப்படிங்கிறது ஒரு ஆல்ஃபா அப்படிங்கிற அதிர்வலைகள் வரக்கூடிய ஒரு நிலை. ஆல்ஃபாங்கிற அதிர்வலைகள் மட்டும் நமக்கு பத்தாது, மீதி இருக்கிற அதிர்வலைகளும் நமக்கு வேணும். அது டீட்டெயிலாக நான் ஒரு வீடியோவா பண்ணி உங்களுக்கு போட்டு விடுறேன். சரிங்களா? அப்போ மற்ற எமோஷன்ஸும் நமக்கு தேவை. அதனாலதான் அப்பா முரளியில கூட ஒரு நாள் சொர்க்கத்தை பத்தி சொல்லுவாங்க. நிறைய சந்தோஷம் வரணும், ஊக்க உற்சாகம் வரணும். ஒரு நாள் பூஜைக்குரிய சொரூபத்தை மட்டுமே அதிகமா சொல்லுவாங்க முரளியில. ஒரு நாள் பரந்தாமத்தை மட்டுமே ஜாஸ்தி சொல்லுவாங்க. அது எதுக்காகனா அதிர்வலைகளை அதிகப்படுத்துறது. அதை நான் டீட்டெயிலா சொல்றேன். இப்போ நம்ம அனுபவம் பண்ண ஆரம்பிக்கலாம் ஆத்மஸ்திதியில இருந்து. ஆத்மா நம்ம சூட்சம உடலோட, கண்ணாடி உடலோட மேகங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். பரந்தாமத்திலிருந்து சிவதந்தை மேலிருந்து இறங்கி அழகான மேகங்கள் இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. நம்மளை பார்க்கறதுக்காகவே. சிவதந்தைக்கு நிரந்தரமா இல்ல தற்காலிகமாகவும் எந்த ஒரு கண்ணாடி உடலோ ஸ்தூல உடலோ கிடையாது. பிறப்பிற்கு அப்பாற்பட்டவர். அதனால இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், சிவதந்தைக்கு ஒரு அழகான கண்ணாடி உடல் கொண்ட ஆடையை கொடுத்து அழகு பார்க்க போறோம். உங்களோட மனக்கண்ணால அன்பால உருவாக்குன ஒரு கண்ணாடி உடலை சிவதந்தைக்கு கொடுங்க. அன்பினால் நெய்த கண்ணாடி ஆடை. சிவதந்தை அந்த கண்ணாடி உடலுக்குள்ள பிரவேசம் ஆயிட்டாங்க. இப்போ ஆத்மாவும் பரமாத்மாவும் எந்த தொல்லைகளும் இல்லாம, ஸ்தூல உலகத்தில் இருக்கிற எந்த வேலைகள் இதை பத்தின நினைவும் இல்லாம, கணக்கு வழக்குகள் எந்த நினைவும் இல்லாம பரமாத்மாவோட பறந்து போறோம். ஓம் சாந்தி. இந்த கண்ணாடி உடல் கொண்ட ஆத்மாவாகிய நான் எனது இனிமையிலும் இனிமையான பரமாத்மா சிவதந்தையோடு மேகங்களில் உலாவி வந்து பறந்து கொண்டிருக்கின்றேன். அழகிய மேகங்கள் எனது கண்களுக்கு தென்படுகின்றது.
மிக மிக மகிழ்ச்சியாக தந்தையின் கைகளை பிடித்துக்கொண்டு பறந்து கொண்டிருக்கின்றேன். எனது ஆசிரியர், எனது நண்பன், எனது துணைவர், எனது சகோதரி, சகோதரன் போன்ற பல்வேறு உறவுகளில் பரமாத்மாவையே நான் வைத்திருக்கிறேன் என்பதை உணர்கிறேன். இது வெறும் கற்பனை அல்ல. உண்மையாகவே சிவதந்தையும் நான் அடையும் இதே மகிழ்ச்சியை அவரும் அடைகின்றார். பல்வேறு பிறவிகளில் இறைவனை தேடினேன், அழுகையோடு தேடினேன், ஆனந்தத்திலும் தேடினேன், கிடைக்கவில்லை. ஆனால் இந்த கடைசி வானப்பிரஸ்த நிலையில் இருக்கும் இந்த பிறவியில், சங்கம யுகம் எனும் யுகத்தில் சிவதந்தை கிடைத்துவிட்டார். அவரை பார்க்கிறேன். கண்ணாடி முகத்தில் இரு கண்களிற்கு இடையில் ஒளி ஸ்வரூபமாக பரமாத்மாவே என்னோடு பறந்து கொண்டிருக்கின்றார். அழகிய வானவில் நீல நிற வானம், அழகிய மேகங்கள், கீழே பச்சை பசேலென செடிகள், பூக்கள், மிகப்பெரிய பூமியில் நாங்கள் மேலே பறந்து கொண்டிருக்கின்றோம். கவலையற்ற மகாராஜாவாக அனுபவம் செய்கின்றேன். எனது அனைத்து பொறுப்புகளையும் சிவதந்தையிடம் ஒப்படைத்துவிட்டு லேசாக உணர்கிறேன். அவர் என்னை பத்திரமாக பார்த்துக் கொள்கிறார். எனது தந்தையின் ஏக்கங்கள் 5000 வருடங்களாக எனது குழந்தையை பார்க்கவோ, என் குழந்தையிடம் விளையாடவோ முடியவில்லை எனும் ஏக்கமும், எனது பரமாத்மாவை பார்க்கவில்லை, கண்டு கொண்டு அவரை அனுபவம் செய்ய முடியவில்லை எனும் ஏக்கமும் தெரிந்து கொண்டிருக்கின்றது.